தேவ செய்தியின் தலைப்பு பிசாசுக்கு இடங்கொடாதிருங்கள். எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 27வது வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இந்த வசனத்தை நாம் பல முறை வாசித்திருக்கலாம். ஒரே ஒரு வரியில் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு தெரியாது. இந்த வசனத்தின்படி செய்யாமல் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டால் தேவன் நம் மீது வைத்த திட்டம் தரிசனம் நிறைவேறாது. பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டால் பரலோகத்தை இழக்க வைத்து விடுவான். பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டால் அது எவ்வளவு பயங்கரமான ஆபத்தில் முடியுங்கிறதும் நமக்கு தெரியாது. பிசாசின் பல தந்திரங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த செய்தியை சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே அவன் தந்திரம் உள்ளவன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஏன் அவன் தந்திரம் உள்ளவன்? நல்லவன் மாதிரி நடிப்பான், நன்மை செய்கிறது மாதிரி பேசுவான். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு கூட அப்படி பேச தெரியாது. அதை விட கில்லாடித்தனமாய் பேசி தேவனையும் உன்னையும் விட்டு பிரித்து விடுவான். வேதத்தில் பல தேவ பிள்ளைகளை ஏமாற்றியவன். அதை புரிந்து கொள்ள ஒரு சில வேத வசன ஆதாரத்தோடு கூட நாம் அதை தியானிப்போம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. நல்லா கவனிங்க. சில காரியங்கள் நம்ம மனசுல தோன்றும். சில காரியங்கள் அதை செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லி ஏவவும் படுவோம். ஆனால் அது பிசாசினால் ஏவப்படுறோங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாம் கவனிங்க. இது சாத்தானால் நடந்ததுங்கிறது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுக்கும் தெரியாது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் தான், தேவனுடைய விசேஷித்த ஞானத்தையும் பெற்றவன் தான். எல்லாம் கவனிக்க வேண்டாம். அவன் ஞானத்தை கண்டு சவுல் பயந்தான் என்று சொல்லி வேதம் எழுதி சொல்லி இருக்கிறது. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 14, 15 வசனங்கள்.
தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமான். வாசிப்போம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். வாசிப்போம். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை கண்டு சவுல் பயந்திருந்தான். அந்த புத்திமானையே ஏமாத்தி விட்டான். நல்லா கவனிங்க. உலகத்தானை ஏமாத்துறதை பத்தி நான் இன்னைக்கு உங்களோடு கூட பேசல. ஞானத்தில் சிறந்தவர்களும் தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறவர்களும் பரிசுத்தவான்களையும் எப்படி ஏமாத்துவான்? நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 100 தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன். இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். நல்லா கவனிங்க. A beautiful counsel. யாருக்கு கொடுக்கிறான்? அதிக புத்திமானுக்கு கொடுக்கிறான். ஒன்று தெரிந்துக்கிடுங்க. If you are inspired by Satan, he won't allow you to take counsel. நல்லா கவனிச்சுக்கிடணும். கர்த்தரே நேரடியா வந்து சொன்னா கூட எடுக்க மாட்டார்கள். அந்த காரியம் சாத்தானால் வருதா? ஆண்டவரே நேரடியா வந்து சொன்னா எடுக்க மாட்டான். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா காயினும் ஆபேலும் காணிக்கையை செலுத்துறாங்க. காயின் கோபப்படுறான், எரிச்சல் படுகிறான். ஆண்டவரே சொல்றாரு, நீ நன்மை செய்தா மேன்மை இல்லையா? நீ நன்மை செய்யலைன்னா பாவம் வாசப்பில் படுத்திருக்கும். கேட்டானா? கேட்க மாட்டான். நல்லா கவனிங்க. சாத்தான் நேரடியாகவும் இடைபடுவான், உன் நெருங்கிய சிநேகிதர் மூலமாகவும் இடைபடுவான். அது சாத்தானால் வருதான்னு உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. விளைவை சந்திக்கும் பொழுது மாத்திரமே மண்டையில தெரியும். அது பிரயோஜனப்படாது. விளைவை சந்திச்ச பின்பு அது உனக்கு பிரயோஜனப்படாது. நல்லா கவனிங்க. யோவாப் அருமையா சொல்றான், இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக அதுல பாவம் இருக்குன்னு சொல்றான். டோன்ட் டு இட். அது தேவனுக்கு விரோதமான காரியம் சொல்றான். வாசிப்போம். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11 லட்சம் பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். எண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாய்.
நல்லா கவனிங்க. சாத்தான் ஒரு காரியம் செய்யறான்னா அது உனக்கு விரோதமா இல்லை, அது கர்த்தருக்கு விரோதமாக. நமக்கு அது தெரியாது. உனக்கும் கர்த்தருக்கு இருக்கிற உறவை காலி பண்ணிடுவான். ஏன்? பிசாசு என்ன சொன்னான் தெரியுமா? அது தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு விரோதமானது. பிசாசு சொல்றான்னா அதுல காரியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு விரோதமானது. அது யாக்கமம் 15வது அதிகாரம் 5வது 6வது வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன, உன் நாளை கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி. என்ன சொல்றாரு? நட்சத்திரங்களை உன்னால என்ன முடியுமாப்பா? அது என்ன முடியாது. வாசிப்போம். பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நட்சத்திரத்தை எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது போல உன் சந்ததியை எண்ண முடியாது. அப்படின்னா எண்ணக்கூடாது. நல்லா கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு எப்போ இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் தெரியுமா? 75 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் முதிர் வயதில் கொடுத்தாரு. எந்த சூழ்நிலையில கொடுத்தார் தெரியுமா? அவ மனைவி மலடியா இருக்கிற சூழ்நிலையில. வேதம் அவளை மலடி என்று சொல்லுகிறது. அப்படின்னா அவனுக்கு பிள்ளை பிறக்க சந்தர்ப்பமே கிடையாது. சந்தர்ப்பமே இல்லாத சூழ்நிலையில நட்சத்திரங்களை போல உனக்கு சந்ததி இருக்குன்னு சொல்றாரு. வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நல்ல கவனிங்க. முடியாத ஒரு காரியத்தை கர்த்தரால் முடியும்னு சொல்லி விசுவாசித்தானே, அந்த விசுவாசம் தான் ஆபிரகாமுக்கு நீதி. நீங்க ஆபிரகாமுடைய காரியம், ஒவ்வொரு காரியத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் முடியாத காரியமோ அதைத்தான் விசுவாசிப்பான். இஸ் God of impossibilities. அவர் முடியாதவைகளை முடிய செய்கிற கர்த்தர். அப்ப ஏன் என்ன சொல்றான்? அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக எண்ண முடியாத அளவுக்கு அந்த நட்சத்திரங்களை என்ன முடியுமா? உன் சந்ததி அப்படி இருக்கும். அதை எண்றதுக்கு தான் இவன் ஏவி விடுறான். இரண்டாவது, பிசாசு ஏன் என்ன சொன்னான் தெரியுமா? He knows all the commandments of God. எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவருடைய சகல கட்டளைகளும் அவனுக்கு தெரியும். யாத்ராகமம் 30வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாத படிக்க. என்னது? இஷ்டத்துக்கு எண்ணிராத, எண்ணுனா வாதை வரும். வசனத்தை கவனிக்கணும்.
ஒரு வாதையும் உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். ஆண்டவருக்கு மீட்கும் பொருளாக காணிக்க கொடுக்கணும்னு சொல்லுவாரு. அதை செலுத்தினதுக்கு அப்புறம் நீ என்னலாம் மோசேக்கு கொடுக்கிற கட்டளை. இவன் எந்த மீட்கும் பொருளையும் கொடுக்கல. பிசாசுக்கு செவி கொடுத்துட்டான். விளைவு தெரியுமா? 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்து விட்டான். 7வது வசனம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். அங்க வாதை உண்டாகாதபடிதான் காணிக்கை செலுத்தணும்னு சொன்னாரு. ஆண்டவர் வாதித்தாரா. அந்த வாதையில செத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 14வது வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். 70,000. ஒருத்தர் 2 பேர் இல்லையா? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா எவ்வளவு பெரிய விளைவு வரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய விளையாட்டை காட்டுறதெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள், ஞானத்தில் சிறந்தவர்கள், தேவனோடு கூட நெருங்கிய உறவு உள்ளவர்கள். அவன் டார்கெட் அவங்க மேலதான் இருக்கும். அடுத்தபடியாக மோசேட்ட அவன் எப்படி நடந்தான்? முதல்ல அந்த மோசே யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிடலாம். என் நாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனமும் 7வது வசனமும். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். பூமியில் உள்ள, நல்ல கவனிங்க, சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவன். நோட் பண்ணிக்கணும். யார்கிட்ட அவன் மோதுறான்? 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அவன் உண்மையுள்ளவன். உண்மையா இருந்துட்டாலே கர்த்தருக்கு பிரியமானவனா மாறிடுவான். பரிசுத்தத்தை அவர் எப்படி விரும்புறாரோ அதே அளவு உண்மையா விரும்புவார். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். யாருங்க அவன்? தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறவன். நான் ஏன் மோசேயை பற்றிய காரியம் சொல்றேன்னா, சாத்தான் எவ்வளவு தந்திரம் உள்ளவன் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நீ எவ்வளவு ஞானம் உள்ளவன் இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவன் எப்படி மோசேயை விழ வைக்கிறான். அங்க தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனை காலி பண்ணான். இங்க ஒருத்தன் தேவனோட கூட முகமுகமாக பேசுறவன். ஆதாம் ஏவாள் கூட அப்படி பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. யாத்ராகமம் 19வது அதிகாரம்
10வது 11வது வசனங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார். எங்க இறங்குவார்? கீழே இல்ல, உயரத்துல மலையில இறங்குறதுக்கு கீழே உள்ளவனை பரிசுத்தமாக சொல்றாரு. ஐயா, மலையில இறங்க போகிறாரு. மலையில இறங்கி மோசையோட பேச போகிறாரு. அந்த சத்தத்தை மட்டும் கேட்க போறாங்க. அதுக்கு 3 நாள் பரிசுத்தப்படுத்துங்கிறாரு. 18வது வசனத்தில் இருந்து, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். ஒரு சிநேகித மாதிரி பேசிட்டு இருக்க ஐயா. மோசே பேசினான், வாக்கினால், வார்த்தையினால் பதில் கொடுக்கிறாரு. கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். எங்க ஐயா? கீழே நிக்கிற பயிலோலையே பரிசுத்தப்படுத்த சொல்றாருயா. மேல மலைக்கு மேல வர சொல்றாரு. அவர் நிக்கிற இடத்துக்கு வர சொல்றாரு. What does it mean? அவன் எந்த அளவு பரிசுத்தவானா இருந்தா அங்க போக முடியும்? நல்லா கவனிங்க. அவன் எந்த அளவுக்கு பரிசுத்தவானா இருந்தா டாப்ல மலைக்கு உச்சில போய் பேச முடியும்? 22வது வசனம், கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி, அழிச்சிராதபடி ஆசாரியர்களுக்கு சொல்றாரு. மலைக்கு கீழே வர்றதுக்கு, மலைக்கு கீழே வர்றதுக்கு அவங்களை அழிச்சிராதபடிக்கு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அவங்களையும் பரிசுத்தப்படுத்த சொல்றாரு. அப்படின்னு அந்த மோசே மேல போறான்னா எவ்வளவு பரிசுத்தவான்! எப்படிப்பட்ட மோசே பிசாசுக்கு எப்படி இடம் கொடுத்தான் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரங்கள்ல கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னாகமம் 20வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேச ஆரம்பிச்சிட்டான். என்ன பேசுறாங்க? வாசிப்போம். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். இத்தனை பேரையும் கிண்டி விட்டவன் பிசாசுங்கிறது மோசேக்கு தெரியாது. இதில் அவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. ஐயா, சின்ன காரியத்தில் உன்னை கோபப்பட வச்சு உன்னை தரிசனத்தை விட்டு காலி பண்ணிடுவான். நல்ல கவனிங்க. அவங்கள பேச வைக்கலாம், அவங்கள பேச வைக்கலாம்.
நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த சத்தியத்தில் மறைந்து கிடக்கிற ரகசியங்கள் நமக்கு தெரியும். ஒரு பரிசுத்தவானையா, தேவனோடு கூட முகமுகமாய் பேசணும் ஐயா. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்களை வழி நடத்திட்டு வர்றான். எத்தனை பாடுகள், எகிப்தில் எத்தனை அவமானங்கள், பார்வோனால் விரட்டப்பட்ட சூழ்நிலை, கால்நடையாவே கூட்டிட்டு வந்து செங்கடலை பிளந்து எகிப்தியர்களெல்லாம் அழிச்சு அந்த கானானை பார்க்கிறதுக்காக ஆர்வத்தோடு கூட இந்த மக்களை கூட்டிட்டு வந்த அவனுக்கு விரோதமாக அன்னைக்கே நாங்க செத்திருந்தா நல்லா இருக்கும், இங்க சாகடிக்கிறதுக்காக கூட்டு வந்த. இல்ல கவனிங்க, டென்ஷன் ஆயிட்டான். மோசே இருதயம் உடைஞ்சு நொறுங்கிருச்சு. வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். முகங்குப்புற விழுந்தார்கள். இருதயம் நொறுங்கிருச்சு. தேவ சமூகத்தில் போய் குப்புற விழுந்து கிடக்கிறான். கிண்டிட்டானுங்க ஐயா. சாந்த குணம் உள்ளவன், சாந்தமெல்லாம் நொறுங்கி போயிருச்சுது. நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு அவங்க இருதயம் காயப்பட்டு உடைக்கப்பட்டிருந்தா தேவ சமூகத்தில் போய் அப்படி முகங்குப்புற விழுந்து கிடப்பாங்க. என்னாகும் 20:7 இருந்து வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். தண்ணி இல்லாதனால தான் இந்த பேச்சு பேசுறானுங்க. மலையை பார்த்து பேசுப்பா, அது தண்ணி குடிக்கும். வாசிப்போம். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். கோலை எடுத்துட்டான். டென்ஷன் ஆயிட்டான். நல்லா கவனிங்க, வாசிப்போம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி. கலகக்காரரே, கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்துல பேசணுங்கிற நம்பிக்கையை இழந்துட்டான். வாசிப்போம். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். லேசா தட்டினாலே போதும், ஓங்கி அடிக்கிறான்னா எவ்வளவு கோபப்பட்டிருப்பான்னு பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம் 32வது 33வது வசனங்கள். மேரிபாவின் தண்ணீர்களிடத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள். அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. நல்ல கவனிங்க,
அங்க அவனுக்கு கோபம் மூட்டினார்களா? அவர்கள் நிமித்தம் அந்த மக்கள் சாத்தான் தோண்டி விடுறான். அவனுக்கு பொல்லாப்பு இருந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். நான் உதடுகளினால் பதறி பேசினான். மனம் பதறி, கோபம். அந்த கோபம் வந்தவுடனே பேசுறதை விட்டுட்டான், அடிச்சிட்டான். பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டான். விளைவு என்ன தெரியுமா? என்னாகமம் 20வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. நல்ல கவனிங்க, கோபத்தில் அடிச்சிட்டான். தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால், என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை நீங்கள் விசுவாசியாதபடியினால். வாசிப்போம். இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். கொண்டு போக மாட்டேன். எப்படி உடைஞ்சிருப்பான் தெரியுமா? சொல்லிட்டாரு ஐயா, மாத்த மாட்டாரு. கெஞ்சிறான் அவர்கிட்ட கெஞ்சிறான். உபாகமம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து, அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். எவ்வளவு வாஞ்சியா இருந்திருப்பான் ஐயா, எவ்வளவு வாஞ்சியா இருந்திருப்பான். நான் மோசேயுடைய வாழ்க்கையெல்லாம் நான் தியானிக்கும் போது அழுது இருக்கிறேன். How much he suffered for the people. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்காரோ அவ்வளவு கோபப்படுவார். வாசிப்போம். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மீது கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நல்ல கவனிங்கய்யா, தேவன் வைத்த தரிசனம் பாதியில நின்றுச்சு. அதை நிறைவேற்ற முடியல, பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால. இது எப்படி பிசாசினால் நடந்ததுன்னு சொல்றேன். நல்ல கவனிங்க, அந்த மக்களை கிண்டி விடுறான், தூண்டி விடுறான். இது பிசாசு செய்ததுன்னு எதை வச்சு சொல்லுகிறேன்? எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம் 27வது அதிகாரம் 12வது 13வது வசனங்கள். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இந்த அபாரி மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாரே, உன் காலம் முடிஞ்சிருச்சுப்பா, உன் நாட்கள் முடிந்தது சொல்லிட்டாரு. உபாகமம் 34வது அதிகாரம் 5வது வசனம்.
அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் பிசாசு வந்து நிற்கிறான். யூதாவின் புஸ்தகம் 9வது வசனம். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். அவன் சரீரத்தை அடக்கம் பண்ண வந்து நிற்கிறான். ஐயா, அவனுக்கு உத்தரவு கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் கானானிக்கு போக வேண்டான்ட்டாரு. எல்லாம் கவனிங்க, கண்டிப்பாரு. ஐ நோ மை காட், தண்டிப்பாரு, கோபப்படுவாரு. அவர் அன்பு மாறாது, அவருடைய அன்பு மாறாது. அந்த அன்பை நான் ருசி பார்த்தவன். அவருடைய அன்பு என்ன? உபாகமம் 34வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். யார் அடக்கம் பண்ணா? மனுஷன் இல்லை, அவன் குடும்பம் இல்லை, இஸ்ரேல் மக்கள் இல்லை, கர்த்தரை அடக்கம் பண்ணினான். எந்த அளவுக்கு அவன் மேல் அன்பு வச்சிருந்தா, நீங்க ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் அடக்கம் பண்ணின சரித்திரமே கிடையாது. அவர் அடக்கம் பண்றாருன்னு சொன்னா அது மோசே மட்டும்தான். செத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா செத்தவன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்காரு, அடக்கம் பண்றதுக்கு இல்லை, உயிரோட எழுப்புறதுக்கு. செத்தவன் வீட்டிலையும் போய் உயிரோட எழுப்பிட்டாரு. இங்க அவன் தரிசனம் முடிஞ்சு போச்சியா. அவன் தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால அவரே போய் அடக்கம் பண்றாரு. மரணத்தை காணாம எடுக்கப்பட்டவன் சொன்னா ஏனோக்கு அப்படி எடுக்கப்பட்டவன் தான், எலியா எடுக்கப்பட்டவன் தான். ஆனா தேவனால் அடக்கம் பண்ணப்பட்டவன் சொன்னா மோசே தவிர யாருமே கிடையாது. அதுதான் அவருடைய அன்பு. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசினுடைய தந்திரமே கோபம் தான். எல்லாம் கவனிச்சுக்கிடுங்க. ஏன் கோபப்பட வைக்கிறான்? யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எல்லாம் கவனிங்க. அந்த கோபத்தில் ரட்சிப்பே இழந்துருவோம். அந்த கோபத்தில் சாட்சியை இழந்துருவோம். அந்த கோபத்தில் தரிசனத்தை இழந்துருவோம். அந்த கோபத்தில் பரலோகத்தையே இழந்துருவோம். அதனாலதான் கோபப்பட வைக்கிறான். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நல்ல கவனிங்க.
இஸ்ரவேல் மக்களையும் மோசேயையும் குறித்த ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மோசேயால கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறதற்காக. எப்பொழுதுமே ஒருக்க பிசாசு ஒன்றை தோத்துட்டான்னா போயிருவான்னு நினைக்காதீங்க, வருவான். வேதத்தை வாசிங்க. 40 நாள் இயேசு உபவாசம் இருக்கும்போது பிசாசு ஜெயிச்சிருவாரு வசனத்தை வச்சு. வசனத்தில் முடிவில் சோதனை எல்லாம் முடிந்த பிறகு பிசாசு கொஞ்ச நாள் அவரை விட்டு விலகி இருந்தான். வருவான். நம்ம முதல்ல பார்த்தது 2வது உள்ள சம்பவம். இப்போ பார்க்க போறது முதல் சம்பவம். எடுத்த எடுப்பிலே அவனை உள்ள வர விடாமாக்குறது. God has a greater plan in your life. நீ என்ன ஊழியம் செய்கிறியோ பரலோகத்தில் கிரீடம் உண்டு, பரலோகத்தில் அப்ரிசியேஷன் உண்டு. வசனத்தின்படி கர்த்தரே எதிர்கொண்டு வந்து உன்னை வரவேற்பாரு. அவர் கையில கொடுத்த ஊழியத்தை உன்னை விட்டு தூக்கி வீச வச்சிருவான். அதுக்கு நீ பரிசுத்தமா இருந்து செத்தா கூட கிரீடம் இருக்காது, அந்த அழைப்பு இருக்காது, வரவேற்பு இருக்காது. தேவதூதர்கள் தான் கொண்டு போய் விடுவாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். வசனங்கள் எல்லாத்துக்குமே வசனம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 20 இருந்து 22. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்ல கவனிங்க. He was equipped and he was trained for the forthcoming vision, to fulfill the forthcoming vision of God. தேவன் அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிற தரிசனத்தின்படி அதை நடத்தக்கூடிய அளவுக்கு அங்கே பார்வோனுடைய வீட்டில் அவனை பயிற்சி வைக்கிறாரு, அவனை திறமையுள்ளவனாக மாற்றுகிறாரு. ஒரு மக்குபுலாஸ்திரியை கொண்டு வந்து வைக்கல, அவரு திறமசாலியை வைக்கிறாரு. பவுலும் அப்படிதான் கற்பிக்கப்பட்டவன். கமாலியலின் பாதத்திற்கே இருந்து சகலத்தையும் கற்றவன். He was a scholar. அதுக்கு அவனை பக்குவப்படுத்துகிறாரு, ட்ரெயின் பண்றாரு. வாசிப்போம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. இந்த எண்ணம் கர்த்தரால் கொடுக்கப்படி a vision. அந்த தரிசனத்தில் அப்படி கொண்டு போவாரு. அது அவர் இந்த திட்டம் வச்சிருக்காருங்கிறதெல்லாம் தெரியாது, சொல்ல மாட்டாரு. என்னைய மெட்ராஸுக்கு கொண்டு வந்ததோ, கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ல வேலைக்கு செய்ததோ, அந்த வேலையிலே என்னை சகலத்தையும் கற்றுக் கொடுத்ததோ, ஒரு பெரிய ஊழியத்தை எனக்கு பின்னால வச்சிருக்காருங்க எனக்கு தெரியாது. The Lord will train up a person according to his vision. அவருடைய தரிசனத்தின்படியாக பயிற்சி வைப்பார். அதை நம்ம உதாசீனப்படுத்திட்டா கடைசி காலம் வரைக்கும் உட்கார்ந்தா இருக்கணும். நல்ல கவனிங்க.
நல்லா ட்ரெயின் பண்ணி தான் கொண்டு வர்றாரு. இப்போ அவன் இருதயத்தில் ஒரு எண்ணத்தை கொடுக்குறாரு. அந்த தரிசனம், அதுதான் தரிசனம். அந்த தரிசனத்தின்படி தான் வர்றான். வாசிப்போம். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு, அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்பட பார்க்க வைப்பான். அதில் டென்ஷன் ஆக்குவான், அதில் கோபப்பட வைப்பான். நல்ல கவனிங்க, வாசிப்போம். அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. இதுதான் தரிசனம் அவன் நினைச்சிட்டான். அவன் பயங்கர பலசாலி. மோசே பயங்கரமான பலசாலி. நல்ல கவனிக்க, கோபக்காரன் வேற. அந்த கோபத்தில் தான் அடிக்கிறான், கொன்னே போட்டான். வாசிப்போம். மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராயிருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சான். அது ஒருத்தன் பார்த்திருக்கான். இந்த சம்பவம் ராஜாவுக்கு வரைக்கும் போயிருச்சுது. ராஜா அவனை கொலை செய்ய தேடுவான். அது யாத்திராகமத்தில் இருக்குது. கோபம். வாசிப்போம். இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான். என்னது, ஏன் குமாரர்கள் இருந்தார்களாம் போட்டிருக்கு. போதும் இந்த ஊழியம். அந்த எண்ணத்துக்குள்ள வந்துட்டான். குடும்பத்தை என்ன பார்த்துட்டு ஆட்டம் மேய்ச்சிட்டே போயிடுவோம். இனிமே சாகு வரைக்கும் ஆட்டம் மேய்ச்சி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் என்று அல்ல. வாசிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு 40 வருஷம் ஐயா. இப்போ அவனுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. 40 வயசுல வெளியே வந்தான், உடனே கொண்டு போட்டான். அந்த தரிசனம் நிறைவேற அடுத்த 40 வருஷம். நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது. கோபம் நம்ம பார்வைக்கு நம்ம செய்யறது ரைட்டாவே தெரியும். வேதம் சொல்லுகிறது. 25வது வசனம் வாசிங்க. தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. ஏன் அறியவில்லை? அது கர்த்தர் அதை அங்கீகரிக்கல. இவனை வைத்திருக்கிற ஊழியம் கோபத்தில் செய்கிற ஊழியம் இல்லை, சாந்தத்தில் செய்கிற ஊழியம். அது சாந்தத்தில் செய்கிற ஊழியம். பவுலும் கோபக்காரன் தான், கொலைகாரன் தான், கொன்னவன் தான், இரக்கமே இல்லாதவன் தான். அவனை தான் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கொண்டு வந்தார். நல்லா கவனிங்க. கடைசியாக உன்னை பார்த்து விட்டு நம்ம முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனி ஊரானாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகளாயும் இருந்தார்கள்.
அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது உபவாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அடைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். சபையில கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறியோ ஊழிய வாசல் திறக்கும். சபையில கூடி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அழைக்கிறார், கர்த்தர் அனுப்புகிறார். வாசிப்போம். அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணி அவங்களை அனுப்பிட்டாங்க ஐயா. They were sent by the Lord. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. They were sent by the Lord. அந்த அழைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, மனுஷன் அனுப்பல. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 1வது 3வது வசனங்கள். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். 2 பேரும் ஓடுறான் ஆண்டவருக்காக, வைராக்கியமா ஓடுறான். கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். 3வது வசனம். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அவங்க கையினால அனுப்பினது அவர் இல்ல ஐயா. அவர் கூட போய் காரியத்தை நிறைவேற்றினாரு. 8வது வசனத்தில் இருந்து. லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றில் இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒரு போதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். நல்ல கவனி. ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அவங்க பார்த்தது இல்லை. வாசிப்போம். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். அப்படி 2 பேரும் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க. பிசாசனுடைய தந்திரமே ஊழியத்தை காலி பண்றது தான். உன் மீது வைத்த திட்டம் தரிசனத்தை நிர்மூலமாக்குறதுக்கு தான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருந்து. பவுலும் பர்னபாவும் அந்தியோகியாவிலே சஞ்சரித்து வேறு அநேகரோடும் கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருந்த சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். நல்ல கவனிங்க. சாதாரண இட்ஸ் நாட் அட் ஆல் எ மேட்டர். நம்ம எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கோங்கிறது தான் இன்னைக்கு இப்போ சொல்லிட்டு வர்றேன். பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்காதீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. அது எவ்வளவு டேஞ்சர்னு யாருக்கு தெரியும்? யூபித்தர் என்றும் மெர்க்குரின்லாம் பேர் அழைக்கப்பட்டவங்க. ஒரு சின்ன காரியம், மார்க்குங்கிறவன் பர்னபாவுக்கு சொந்தக்காரன், பவுலுக்கும் சுத்தி ஒழிச்சு சொந்தக்காரன் தான். எல்லா பேரும் சொந்தக்கார பேருவ தான். வாசிப்போம். பவுலோ அவன் பம்பலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடே கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். அழைச்சிட்டு போக வேண்டாப்பா, அங்க ஊழியத்துல பாதியில போயிட்டான். ஏன்னா பவுல் ஊழியத்துல ரொம்ப வைராக்கியமா இருப்பான். அவன் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவன். அவன் உறவு இரவெல்லாம் பார்க்கவே மாட்டான். மார்க்கு இவனுக்கும் சொந்தக்காரன் தான். பவுலும் பர்னபாவுமே சொந்தக்காரனுங்க தான். நீ வேதத்தை வாசித்தீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கோம்.
வாசிப்போம். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டபடியினால் இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடுங்கோபம் உண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். காலி பண்ணிட்டானா? வாசிப்போம். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை திடப்படுத்தினான். இந்த வசனத்துல 2 வித்தியாசமான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு. பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை கர்த்தர் அனுப்பலன்னு அர்த்தம். அவனா போகிறான், அவனை கூட்டிக்கிட்டு. அவன் விருப்பப்பட்ட இடத்துக்கு அவனா கூட்டிட்டு போறான். ஆனா பவுல் அப்படி இல்லை. வாசிப்போம். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு போனான். அதுக்கப்புறம் வேதத்தை நீங்க வாசிங்க. பவுல் பர்னபாவை எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் நல்லவங்க. வேதத்தில் இயேசுவை தான் நல்ல போதகர் என்பான். அதுக்கப்புறம் நல்லவன் சொல்லப்பட்டவன் இவன் தான். பவுல சபைக்குள்ள கொண்டு வந்ததும் இவன் தான். கொண்டு வந்தவன் இப்ப காணாம போயிட்டான். அநேக நேரங்கள்ல சின்ன கோபம்னு சொல்றதே பிசாசு கொடுக்கிறது. நல்ல கவனிங்க. ஆதியில இருந்து அவன் கொடுத்துட்டு வர்றான். கோபம், அந்த கோபம் எரிச்சல் சவுளுடைய கிருபையை இழக்க வச்சிருச்சு. எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. நல்ல கவனி. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உன்னை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. இது வரைக்கும் பிசாசுக்கு இடம் கொடுத்ததை பார்த்தோம். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்கிறதுனா என்ன? இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல பிசாசுக்கு இடம் கொடுக்காம டென்ஷன் ஆகாம கோபப்படாம இருக்கிறதுனா என்ன? எப்படி? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆண்டவர் அவனை வல்லமையாய் பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார். வாசிப்போம். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அந்த நேரத்துல கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். ஏன் அந்த ஞானம்? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கியோ ஞானம் வரும்.
வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். அவ்வளவும் பொய், செய்யாததை செய்ததாக சொல்றாங்க. வாசிப்போம். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நஸ்ரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அடித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து, நல்ல கவனிங்க, இவ்வளவு காரியத்தை அவனுக்கு விரோதமா செய்கிறது பிசாசு. அவனை டென்ஷன் ஆக்கி அவனை கோபப்பட்டு பேச வச்சு அவன் வார்த்தையில் பிழைய கொண்டு வர வைக்க. அவனுக்கு அதெல்லாம் தெரியும். அவன் ஞானம் உள்ளவன். அவன் ஞானத்தை எதிர்த்து நிற்க அவங்களால முடியலைன்னா அவன் ஞானம் உள்ளவன். அந்த ஞானம் ஆப்ரேட் ஆகுது. வாயே திறக்கல. வாசிப்போம். அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஏன் அவன் முகம் தேவதூத முகமா இருந்துச்சு தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பொறுமை, பொறுமையினால. அதுக்கப்புறம் அவன் பேசுறான், அவனை சாகடிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 55வது வசனத்தில் இருந்து, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். கல்லெறிந்து கொள்றதுதான் அவங்களுடைய நியாயப்பிரமாணம். இப்ப அவனை சாகடிக்கிறாங்க. அவனை சாகடிக்கிறதுக்கு இந்த கல்லெறிகிறாங்க. வாசிப்போம். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கடற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவன் மண்டையெல்லாம் உடைஞ்சிருக்கணும். வேதனை தாங்க முடியாம, ஆண்டவரே என் ஆவியை எடுத்துக்கிடுங்கிறான். ஆண்டவர் நிற்கிறாரு. பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவி அங்க நிற்கிறாங்க. அதை பார்க்கிறான். தேவன் அவனை அழைச்சிட்டு போக வந்து நிற்கிறாரு. பட் they were waiting, expecting something. அவன் ஜீவன் போகல. 60வது வசனம். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பரலோகத்துக்கு போயிட்டான். பொறுமை, பொறுமை. நல்லா கவனிங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சின்ன காரியத்தில் கோபப்படுத்தி கர்த்தர் செய்ய நினைச்ச காரியத்தை செய்ய விடாமாக்கிறோம். எப்படி நாம நடக்க வேண்டும்? கடைசியா ஒரு வசனங்கள் வாசித்து முடிக்க போகிறோம். கொலோசையரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12 முதல் 15. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆள கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்.
நன்றி அறிந்துள்ளவர்களுமாயிருங்கள். நல்லா கவனிங்க. இன்னைக்கு முழுவதும் நம்ம வாசித்த வசனத்தின்படி அவர் தரிசனம் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா கொலோசியர் 3:12-15 வரை மறுபடியும் வாசித்து அதன்படி நடந்துக்கிட்டீங்கன்னா பிசாசு உங்கள் பக்கத்திலே வர முடியாது.